வணக்கம். என் பெயர் திலகவதி. நான் துவாரகதாஸ் கோவர்தனதாஸ் வைணவ கல்லூரியில் தமிழ் இலக்கியத் துறையில் 2ஆம் ஆண்டு பயில்கிறேன். இந்த தலைமுறையில் இருக்கும் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு ஒரு பெரிய சந்தேகத்தில் இருக்கின்றனர். என்னன்னா, மேல் படிப்புக்கு நாம என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரும் குழப்பம் மாணவர்களுக்கும் இருக்கு, மாணவர்களை பெற்றோர்களுக்கும் இருக்குங்க. இந்த நிலையில தமிழ் எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு அது எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், அது மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் உயரலாம் அப்படிங்கிறத பத்தி இப்ப நான் சொல்றேன், கேளுங்க. இப்போ நிறைய பேருடைய கனவா என்ன இருக்குன்னா, அரசாங்க அதிகாரியாக ஆகிறது தாங்க. அப்படி தமிழ் இலக்கியத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அரசாங்கத்தில் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதிங்கன்னா அதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 பல எக்ஸாம்ஸ் இருக்குது. அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இப்போது சின்ன சின்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் விஏஓ போன்ற பல வேலைவாய்ப்புகள் இருக்குது. இதே நீங்கள் இதோட மேலே இருக்கிற வேலைவாய்ப்புகள் அரசாங்கத்தில் பார்க்கணுன்னா உங்களுக்கு கலெக்டர் வேலை காத்து கொண்டிருக்கு. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எக்ஸாம் எழுதி அதுலேயும் நீங்கள் வேலை வாய்ப்புகள் பெற முடியும். சரி, அரசாங்க வேலை வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, உங்களுக்கு ஆசிரியர்கள் வேலை வாய்ப்பும் காத்து கொண்டிருக்கு. பள்ளிகளில் இப்பொழுது தமிழ் ஆசிரியர்களுக்கு நிறைய காலி பணியிடங்கள் உள்ளது. அதில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, கல்லூரிகளில் இப்போ தமிழ் பேராசிரியர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. எல்லா துறைகளும் தமிழ் முக்கிய பாடமாக வைத்திருக்காங்க. அதற்காக இப்போ தமிழ் பேராசிரியர் பணி வேலை வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சரி, ஆசிரியர் பணி தானே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, செய்தித்தாள்களையும் எக்கச்சக்கமான பணிகள் இருக்குது. நீங்கள் செய்தித்தாள்கள் பக்கம் போனீங்கன்னா செய்திகள் வாசிப்பாளராக, செய்தித்தாள் திருத்தும் ஆசிரியராக, இல்லைனா செய்திகளுக்கு தகவல்கள் சேகரிப்பவராக பல வேலைவாய்ப்புகள் செய்தித்தாள்களையும் உங்களுக்கு கிடைக்கிறது. இது மட்டும் இல்லை, இன்னும் பல வேலைவாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தமிழ் இலக்கியம் நல்லா படித்தீங்கன்னா சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் தமிழ் படித்த ஆசிரியர்கள், தமிழ் பாடம் மாணவர்களுக்கு சொல்லித்தர ஆசிரியர்கள் நிறைய அளவில் தேவைப்படுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி தமிழ் இலக்கியம் நல்லா படித்தீங்கன்னா பல வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது. தமிழ் படித்தால் கிடைக்கப்பெறும் வேலை வாய்ப்புகள் பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்ததாக தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் பேச்சு திறன் வளர்த்தா எப்படி எல்லாம் உயரலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்ததாக என் தோழமை உங்களுக்கு சொல்லுவோம். வணக்கம், என் பெயர் அமர்நாத். நான் துவாரகதாஸ் கோவர்தனதாஸ் வைணவக் கல்லூரியில் இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். தமிழ் படித்தவங்களுக்கு என்னென்னலாம் வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தோழி ரொம்ப அருமையாக வந்து எடுத்து சொன்னாங்க. அது மட்டுமா, தமிழ் பற்றி சொல்லும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதியார் சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது வேறு எங்கும் காணோம் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அவ்வளவு இனிமை வாய்ந்தது நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் படிக்கிறதுன்னு சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கரும்பு தின்ன கூலி மாதிரி. நம்ம வெறும் மதிப்பெண்ணுக்கு படிக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உயர்றதுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த தமிழ் கல்வி தான். தமிழ் படிக்கும்போது நம்ம எப்பயும் மனப்பாடம் பண்ணிட்டு வெறும் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் படிச்சுட்டு இருக்கிறது தான் இந்த தமிழ் படிப்பான்னு கேட்டால் அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு மாணவனுடைய திறமையை ஊக்குவிப்பது தான் எங்கள் கல்லூரியினுடைய தமிழ் இலக்கியத்துறை. என்னையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். நான் இங்கே தமிழ் இலக்கியத்துறை சேர்ந்து பாடங்களை எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எங்கள் துறை மூலமாக ஒரு போட்டிக்கு அனுப்பிச்சாங்க. அதில் மாநில அளவில் முதல் பரிசை நான் பெற்றேன். ரூபாய் 10,000 சேக்கழார் ஆராய்ச்சி மையம் அப்படின்ற அமைப்பில் ஒரு பெரிய அவையில் பேசுறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இன்னும் பல போட்டிகள், இப்போ கூட அண்மையில் நடந்த ஒரு போட்டியில் நம்ம தமிழக காவல்துறை டிஜிபி கையால் ஒரு அவார்டு வாங்கினேன். அதுபோல் எங்கள் துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ் படிக்கிற மாணவர்கள்லாம் எப்படின்னு சொன்னால் வெறும் மதிப்பெண்ணை மட்டும் பார்ப்பது தமிழ் கல்வி இல்லை, ஒழுக்கத்தையும் மாணவருடைய திறமையும் பார்ப்பது தான் தமிழ் கல்வி அப்படின்றத நாம சொல்றோம். நம்மளுடைய துறையில எவ்வளோ நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி மாணவர்களுடைய திறமையை ஊக்குவிச்சு பல கல்லூரிகளுடைய போட்டிகள்லாம் அனுப்பி அவங்களெல்லாம் பரிசு பெற்று இன்னைக்கு துறைக்கும் கல்லூரிக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க. நீங்க மட்டும்தான் இந்த மாதிரி பல மேடை ஏறி பேசுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. பேசாதவங்களையும் பேச வச்சு அழகு பார்க்கறது தான் எங்கள் வைணவ கல்லூரியினுடைய தமிழ் இலக்கியத்துறை. தமிழ் படிங்க, உங்களுக்கான மேடையும் நீங்கள் கண்டுபிடிங்க. மட்டும் இல்லாமல் நாடகத்தமிழ் தொடர்பாக எப்படியெல்லாம் நாம் வளரலாம், தமிழ் படிப்புக்கும் நாடகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வராரு நம்ம. வணக்கம், என் பேர் மு ஷாஹித் பாஷா. துவாரகதாஸ் கோவர்தனதாஸ் வைணவ கல்லூரியில் தமிழ் இலக்கியத்துறை 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பேசிய தோழர் மற்றும் தோழி தமிழ் படித்தா பேச்சு போட்டி, அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி பேசினாங்க. தமிழ் படித்தா பேச்சு போட்டி, அரசு வேலைவாய்ப்புகளை தாண்டி நாடகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாடகத்தோட நான் தொடர்பு கொண்டதையும் நாடகத்துக்காக தமிழ் இலக்கியத்துறை அளித்த பங்களிப்பு பற்றி நான் உங்கள்கிட்ட கூறுகிறேன். 1ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது நானும் எனது நண்பர்களோட நாடகத்துக்காக அதர் காலேஜுக்கு எங்கள் தொழிலை அமுச்சு வச்சாங்க. போன போட்டியில் முதல் பரிசான 5,000 ரூபாய் வென்றோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை திறமை ஊக்குவிக்கிறதுக்காக 5 நாள் நாடக பயிலரங்கமும் பயிற்சி பட்டறையும் வைத்தார்கள். அந்த பயிலரங்கம் பயிற்சி பட்டறையில்
வெளியே இருக்க ஆளுமையில வர வச்சு, அதாவது திரைக்கதை ஆசிரியர், நாடக ஆசிரியர், ஆக்டர்ஸ், டைரக்டர் போன்றவங்களை வர வச்சு அதன் மூலம் மாணவர்களின் திறமையை ஊக்குவிப்பதற்கு தமிழ் இலக்கியத்துறை மிகவும் பங்களிக்கிறது. 5 நாள் நாடக பயிற்சி பட்டறை மட்டுமின்றி மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக மாதம் ஒரு முறை செந்தமிழ் கூடம் வைக்கிறது. மாணவர்களை மேடையேற்றி பார்ப்பதில் வைணவ கல்லூரி தமிழ் இலக்கியத்துறை மிகவும் பங்களிக்கிறது. நாடகத்தின் மூலம் நிறைய வேலைவாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் நல்லா நடிச்சிங்கன்னா நல்ல ஆக்டராகவும், நல்ல கதையாசிரியராகவும், இல்லை உங்களுக்கு நல்ல இசை தெரியும்னா ஒரு இசையமைப்பாளராகவும் ஆக முடியும். நாடகத்தில் இயலும் இருக்குது, இசையும் இருக்குது, நாடகமும் இருக்குது என்பது. அதனால் நீங்களும் தமிழை தேர்ந்தெடுங்க. நாடகத்தின் மூலம் வேலைவாய்ப்புகளை பெறுங்க, வளர்ச்சி பெறுங்க. அடுத்ததாக ஏல் இசை நாடகம்னா நாடகத்தை பற்றி நான் பேசிட்டேன். அடுத்து ஏலை பற்றி பேச வராங்க என்னோட சகோதரி. வணக்கம், என்னுடைய பேர் திவ்யா. நான் டிஜி வைஷ்ணவ் காலேஜில் பிஏ தமிழ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பிஏ தமிழ் படித்தா என்னெல்லாம் வேலை கிடைக்கும், அப்புறம் பேச்சாலையும் நாடகத்தாலையும் நம்ம எப்படிலாம் சாதிக்கலாம் அப்படின்றத நம்ம தோழமைகள் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போது எழுத்துத்துறையில் நம்ம எப்படி பிஏ தமிழில் சாதிக்கலாம் அப்படின்றத இனிமேல் பார்க்கலாம். எழுத்து வச்சு எப்படி பிஏ தமிழில் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு நல்லா எழுத வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு புதினம் எழுதலாம். இல்லை எனக்கு அவ்வளோ பெருசாக எழுத தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு சிறுகதை, இந்த மாதிரி நீங்கள் தொகுதியாக எழுதி இதை ஒரு புத்தகமாக வெளியிடலாம். இல்லை எனக்கு சிறுகதையும் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு கட்டுரை எழுதலாம். கட்டுரையுமே எனக்கு எழுத தெரியாதுன்றவங்க 4 வரியில் ஒரு கவிதை எழுதலாம். இந்த மாதிரி எழுத்து மூலியமாக சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சாகித்ய அகாடமி விருதாளர்களே எடுத்து 23ஆம் ஆண்டு நம்மளுடைய தேவி பாரதி அவர்கள் நீர்வழிப்படுவோம் அப்படின்ற ஒரு புதினத்துக்காக சாகித்ய அகாடமி வாங்கினாங்க. எழுத்துத்துறையில் சாதிக்க சாகித்ய அகாடமின்ற ஒரே பாதம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நமக்கு ஊடகத்துறையிலுமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செய்தியில் பிழை திருத்துனராகவும் வேலை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு செய்தித்தாளில் தொடர்கதை எழுதிட்டு வந்தீங்கனாலே நமக்கான வருமானத்தை நம்ம ஈட்டலாம். நம்ம எழுதுகிற எழுத்து நம்ம தலையெழுத்தையே மாற்றுன்றதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எழுத்துத்துறையில் எப்படிலாம் சாதிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்மளுடைய மாணவர்கள் பிஏ தமிழ் படித்தா என்னெல்லாம் நடக்கும், எந்தெந்த துறையில் சிறந்து விளங்கலாம் அப்படின்றத நாங்கள் பல பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுவே நம்ம டிஜி வைஷ்ணவ் காலேஜில் நீங்கள் தமிழ் இலக்கியத்துறை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க கூடுதல் சலுகைகள் பற்றி சொல்ல வராங்க நம்மளுடைய தோழி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயஸ்ரீ. துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரியில் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி என் தோழமைகள் சொன்னாங்க இளங்கலை தமிழ் படித்தா என்ன வேலை வாய்ப்பு இருக்கும்னு. ஆனால் வைணவ கல்லூரியில் படித்தா என்ன இருக்கும்னு நான் சொல்கிறேன், கேளுங்க. ஆரம்பத்திலே நம்ம 12ஆம் வகுப்பு முடிச்சு இளங்கலை தமிழ் எடுக்கும்போது நம்ம எல்லாரோட மனநிலைமை என்னவா இருக்கும்? ஏண்டா தமிழ் எடுத்தோம், எதுக்கடா இதை படிக்கிறோம்? அந்த மனநிலைமையை முற்றிலுமாக மாற்றுறாங்க. நம்ம இளங்கலை தமிழ் துறையில் இங்கேருந்து சாதிச்சு முன்னிலையில் இருக்க மாணவர்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம கிட்ட நேரலையாக உரையாடி அவங்களோட பேச்சு மூலமா நம்ம எண்ணம் மாறுது. இது மட்டும் போதுமாங்க? இல்ல, இதோட சேர்ந்து மாணவர்களுக்காக மாதம் ஒரு முறை செந்தமிழ் குரல்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி மாணவர்களோட திறமைய வெளிக்கொண்டு வராங்க. முன்னாடி நம்ம தம்பி சொன்ன மாதிரிதான் நாடகம், கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல் என்ன வேணாலும் நம்ம மேடை ஏறி தாராளமா பண்ணலாம். மேடை அமைறது அவ்வளவு சீக்கிரம் கிடையாது. அந்த மேடையை நம்மளுக்கு அமைச்சு அதற்கான வாய்ப்பையும் கொடுக்கறாங்க. இங்க செந்தமிழ் குரல் மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டா கிடையாது. மகளிர் விழா, தியாகிகள் விழா, பயிற்சி பட்டறை, பயிலரங்கம். அதுவும் இந்த பயிற்சி பட்டறையிலும் பயிலரங்கத்திலும் ஒரு சிறப்பு இருக்கு. வெளியிருந்து ஆளுமைகள் கூட்டு வந்து மாணவர்களோட உரையாட வச்சு பயிற்சி கொடுத்து அதிலையும் சிறப்பிக்க செய்யறாங்க. வெறும் சான்றிதழ், படிப்பு இது மட்டும் தான் தமிழ் இலக்கியத்துல நடக்குதான்னு கேட்டா நிச்சயமா இல்லைங்க. படிப்பை தாண்டி விளையாட்டிலும் தமிழ் மாணவர்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பிரவீன் சித்திரவேல், இவங்க ஏசியன் கேம்ஸ்ல ட்ரிபிள் ஜம்ப் அப்படிங்கிற கேம்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஹாக்கி பிளேயர்ஸ் இந்தியன் டீமுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பிரவீன் குமார், கிஷோர் குமார் இவங்க 2 பேருமே பல்கலைக்கழக அளவுல வெற்றி பெற்றிருக்காங்க. படிப்பை தாண்டி விளையாட்டுக்கான உதவியும் வைணவ கல்லூரியும் தமிழ் இலக்கியத்துறையும் பண்ணுதுங்க. வெறும் படிப்பு, விளையாட்டு இது மட்டும் போதுமா நம்ம வாழ்க்கையில அப்படின்னு கேட்டா நிச்சயம் நம்மளுக்கு வேலை வேணும். படிச்சுட்டு போகும்போதே நம்ம கையில வேலை இருக்கும். அதுக்கான உதாரணம் நான் சொல்ல வேண்டாங்க, வேலை வச்சிருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தானுத்யா. துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரியில் தமிழ் இலக்கிய துறையில் நான் 3ஆம் ஆண்டு வெற்றிகரமாக முடித்து வெளியேற போகிறேன் என்பதை ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மற்ற டிகிரியை முடிச்சுட்டு என்ன வேலை தேட போறேன் அப்படிங்கிற டென்ஷன் எனக்கு இல்லாம துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரியும் தமிழ் இலக்கியத்துறையும் சேர்ந்து எனக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை என்னை சூழ்ந்து வர வைக்கிற அளவுக்கு என்னை படிக்க வச்சிருக்காங்க. அதை பத்தி நான் தெளிவா சொல்றேன், கேளுங்க.
இதுக்கு முன்னாடி என்னுடைய தோழமைகள் எல்லாம் பேசியிருப்பாங்க. பேச்சு கலையில எப்படி நாம வளரலாம், நம்மளோட திறமைய நாடக கலையில எப்படி செலுத்தி நாம வளரலாம், இளங்கலை தமிழ் படிச்சா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற தெளிவான ஒரு விளக்கத்தை என்னுடைய தோழமைகள் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கமா வச்சிருங்க. நான் இப்போ 2 விஷயம் சொல்றேன், அதை கேட்டுக்கோங்க. முதல் விஷயம், உங்களுக்கு இந்த மாதிரியான கலைகள் அவ்வளவா விருப்பம் இல்லையா, அது மேல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லையா, பரவாயில்ல. உங்களால தமிழ் நல்லா படிக்க முடியும்னா நீங்க முதுகலை தமிழ் படிக்கும் போதே அப்படிங்கிற போட்டி தேர்வுல பங்கேற்றுக்கோங்க. JRF சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டீங்கன்னா PhD பண்றதுக்கான மாதம் 50,000 உதவித்தொகை நம்ம அரசாங்கம் கொடுக்குறாங்க. 2வது விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமா கேட்டுக்கோங்க. இளங்கலை தமிழ் முடிச்ச உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா, கவலையே வேண்டாங்க. நம்ம வைணவ கல்லூரியில தமிழ் இலக்கியத்துறையில நீங்க இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு முடித்து போகும்போது கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துறாங்க. அதுல நீங்க உங்களுக்கு ஏற்ற திறமைக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த துறை படிச்சிருக்கேன், இதுக்கு என்ன வேலை கிடைக்கும், யார் எனக்கு வேலை கொடுப்பா, என்ன மாதிரியான வேலை நான் செய்யறது அப்படிங்கிற கவலை எல்லாம் வேண்டாம். உங்க திறமைக்கு ஏற்ற வேலை இங்க நீங்க இளங்கலை தமிழ் முடிக்கும் போதே இந்த கல்லூரி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணமா என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் இங்க 3ஆம் ஆண்டு முடிக்கும் போது கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தினாங்க. 5க்கும் மேற்பட்ட இன்டர்வியூகள்ல நான் கலந்துகிட்டேன். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூ தான் ஒரு சேனல்ல நான் அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூ. அதுல எனக்கு எழுத்துக்களை இருந்தனால நம்மள ஒரு சில விஷயங்களையும் குடும்பத்துல நடக்கிற சில நுணுக்கங்களையும் நம்ம தமிழ் படிக்கும் போதே சிறுகதையோ நாவல்களையோ பார்த்திருப்போம். ஆனா இதை படிக்க முடியாத மக்களுக்காக தான் சீரியல்கள் மூலமா இந்த விஷயங்களை கொடுத்து வராங்க. அப்படி ஒரு இடத்துலதான் எனக்கு வேலை கிடைச்சது. என்ன மாதிரியே உங்களுக்கு ஏற்ற திறமையான வேலை வாய்ப்பு உங்களுக்கு வேணுமா, அதுவும் இளங்கலை தமிழ் முடித்த உடனே உங்கள் கையில் வேலை வேணுமா, வைணவ கல்லூரியில தமிழ் இலக்கியம் படிக்க வாருங்கள். உங்கள் திறமைக்கேற்ற வேலையை அடையுங்கள். தமிழ் படிக்க வாருங்கள். தமிழை போற்றுவோம், தமிழராய் வாழ்வோம்.